இருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். போலி வீடியோ எடுத்து ஏமாற்றிய யோஷித ராஜபக்ஷ. டோரா படகில் நடந்த நாடகம். பசில் ராஜபக்ஷவுக்கு விழுந்த பலத்த அடி. கதிகலங்கியுள்ள ராஜபக்ஷர்கள். கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயந்திருந்த அனுர. சோனிக் மர்மத்தை உடைத்த ஹரின். டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தவே சுரேசலை கைது. கொதித்தெழுந்த அதிகாரிகள். அனுரவுக்கு அவசர எச்சரிக்கை. அனுரவுக்கும் எனக்கும் பணிப்போரா. உண்மையை உடைத்த ஹரிணி. போலி தலைமுடியில் பல பெண்களை ஏமாற்றிய காதலன். வைத்தியரை கழுத்தை நெரித்து கொடூரம். செம்மணியில் மனித புதைக்குழியில் அதிரடி ஆய்வு. 7000 பேரின் விவரங்கள் சேகர். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோசித ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது யுத்த களத்தில் தானும் ஈடுபட்டதாக சோடிக்கப்பட்ட காணொளிகளை பதிவு செய்து மக்களுக்கு காண்பித்ததாக இலங்கை கடற்படையின் ஓய்வு பெற்ற அதிவிரைவு டோரா படகு அணையில் பணியாற்றிய நுவான் குணசிங்க என்பவர் முகநூல் பதிவொன்றை இட்டுள்ளார். யோசித்த கடற்படை வீரர்களின் மனவலிமையை அதிகரித்த விதம் தொடர்பில் இலங்கை கடற்படையில் இருந்தவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை பணியாற்றுபவர்கள் இது தொடர்பான விவரங்களை பதிவிடுமாறு முகநூல் பதிவொன்றில் முன்னாள் கடற்படை வீரர் பதிவிட்டுள்ளார். தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தாங்கள் ஒழுங்கான தூக்கம், உணவு, நீர் இல்லாமல் முல்லைத்தீவு நாயாறு கடற்பரப்பில் கடமையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிவிரைவு டோரா படகுகள் திருகோணமலை துறைமுகத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே வரும் என்றும் அப்படி வந்து 2 மணித்தியாலங்கள் வரை ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் கடலுக்கு செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் அப்படி ஒரு டோரா படகிற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக துறைமுகத்திற்கு வந்திருந்த வேளையில் அன்றைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கரண்ணாகொட அங்கு வந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்திற்கு தேசிய ரூபவாகினி ஊடக பிரிவினரும் வந்திருந்ததாகவும் அப்போது ஜனாதிபதியின் மகன் யோசித்த வருகிறார் என கரண்ணாகொட கூறியுள்ளார். சுமார் 10 டோரா படகுகள் துறைமுக வாயிலுக்கு செல்ல தயாராக இருக்குமாறு கூறியதுடன் யோசித்த கடலுக்கு சென்று யுத்தத்தை வழிநடத்துவது போல ஒரு சிறிய வீடியோ செய்ய வேண்டும் என்றும் அவர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீள பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் நிராகரித்துள்ளார். மாத்தறை எளியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடர்புபட்ட வழக்கில் கடந்த மே 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உடல்நல குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்து அவரது சட்டத்தரணி வைத்திய அறிக்கைகளுடன் பிடியாணையை மீள பெறுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் சந்தேக நபர் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டு பிடியாணையை மீள பெற முடியாது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தில் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து நீதவானால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது விளம்பர நடவடிக்கைகளுக்காக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினர் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல். கண்டி மாவட்டத்தின் தெல்தெனிய பகுதியில் காரொன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட 33 வயதுடைய பெண் பௌதிக சிகிச்சை நிபுணர் ஷம்யா தர்ஷனி தொடர்பாக விசாரணைகளில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றி வந்த ஷம்யா தர்ஷனி கடந்த 17ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது கழுத்து இறுக்கப்பட்டதன் காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் அவரது காதலன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். விசாரணைகளில் கிடைத்த தகவல்களின்படி ஹோட்டல் ஒன்றின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் கடந்த 16ஆம் தேதி இரவு 9:50 மணியளவில் சந்தேக நபர் ஓட்டலுக்கு வந்துள்ளார். அங்கு சுமார் 40 நிமிடங்களுக்கு பின்னர் மயக்க நிலையில் இருந்த ஷம்யா தர்ஷனியை காரில் ஏற்றிச் சென்றுள்ளதாக பதிவாகியுள்ளது. பின்னர் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதும் அதே நபராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தில்
இடத்திற்கு சென்ற போலீசார் காரின் முன் இருக்கை பகுதியில் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருந்ததை கண்டறிந்துள்ளனர். இருவரும் சுமார் 8 மாதங்களாக காதல் உறவில் இருந்ததாகவும் அந்த உறவு பெண்ணின் குடும்பத்தினருக்கும் தெரிந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கனடா செல்லும் திட்டம் இருப்பதாக கூறி உயிரிழந்த பெண்ணிடம் இருந்து பெருமளவு பணத்தை கடனாக பெற்றிருந்ததாகவும் அதனை திருப்பி செலுத்த முடியாத நிலை காரணமாக கடுமையான நிதி மற்றும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நுவரெலியாவில் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகையில் வீடொன்றை எடுத்து திருமணமான தம்பதியரை போன்று அங்கு தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. அவரது உண்மையான பெயர் ஜெயசுந்தர முதியான் சலாஹி சம்பிக ஸ்ரீயான் ஜெயசுந்தர என்பதும் அவர் நாரம்மல்ல பகுதியை சேர்ந்தவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் போலி தலைமுடி அணிந்து தனது தோற்றத்தை மாற்றியமைத்து வாழ்ந்ததாகவும் பல பெண்களை ஏமாற்றி பணம் பெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவராக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும் போது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி நாங்கள் சொன்ன விடயத்தை கூட கூறவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கோட்டாபயவுக்கு பயந்திருந்ததாகவும் தான் பாராளுமன்றத்தில் சொனிக் கதையை கூறியதற்காக என்னை கைது செய்ய உத்தரவிட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்காக ஒருவரை கைது செய்ய முடியாது. ஈஸ்டர் தாக்குதல் நடத்துவதற்கு உள்ளார்ந்த நோக்கம் ஒன்று இருக்கின்றது என்று நான் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்று நாங்கள் இந்த தகவல்களுடன் பெயர்களுடனும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர்களிடம் சென்றபோது அவர்கள் எனக்கு தந்த பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. அப்போது பதவியில் இருந்த சலே பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று என்னை திட்டியதாகவும் ஆனால் இன்று சலே சந்தேக நபராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் கூறிய எந்த ஒரு விடயமும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் சாட்சியங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்கு புறம்பானவை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அசாத் மௌலானா சுரேஷ் சலே மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என ஜனாதிபதி ஆணைக்குழு சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்திருந்த போதிலும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் அவரை கைது செய்துள்ளதாக ஓய்வு பெற்ற கொடிநிலை அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரலின் கூற்றுப்படி ஐக்கிய ராச்சியத்தில் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். அசாத் மௌலானா விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினரும் ஐஏஎஸ் ஆதரவாளரும் ஆவார். அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளார். பாரிஸில் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிவது வருத்தமளிக்கின்றது. அசாத் மௌலானாவின் சலே மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மௌலானா கூறியது பொய் என்பதை அந்த ஆணைக்குழு சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்துள்ளது. இருப்பினும் தடுப்பு காவலில் சுரேஷ் சலே மிகவும் இழிவான கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டுள்ளார். ஒரு போர் வீரரை இத்தகைய முறையில் நடத்துவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரை மகிழ்விக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள விதத்தை நாங்கள் கண்டிப்பதாகவும் ஒரு போர் வீரரை உரிய மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தனக்கும் இடையில் பனிப்போர் நிலவுவதாக வெளியாகும் தகவல்களை பிரதமர் ஹரினி அமரசூரிய அடியோடு நிராகரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கதைகள் கூறப்பட்டு வருகின்றன. இது எதிரணிகளின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஆனால் உண்மை அதுவல்ல என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியாக நாம் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்குள் தான் ஜேவிபியும் இருக்கின்றதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதிக்கும் எனக்கும் இடையில் பனிப்போர் எனவும் கூறுகின்றனர். எனக்கு ஆதரவாக குழு ஒன்று உள்ளது எனவும் எதிரணிகள் வங்குரோத்து அடைந்துவிட்டது என்பதற்கு இப்படியான கட்டுக்கதை பரவல் சிறந்த சான்றாகும் என்றும் பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7000க்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக
காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நீதி அமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விதிகளுக்கு அமைவாக செயல்படும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டல்களுக்கு அமையவே முற்றிலும் சட்டப்பூர்வமாக இயங்கி வருகின்றது. அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தினாலும் இது எந்த ஒரு இராணுவ பிரிவிற்கோ போலீசாருக்கோ அல்லது அரசியல் தரப்பிற்கோ சாதகமாக செயல்படாத ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். தற்பொழுது மக்கள் மத்தியில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயல்பாடுகள் குறித்து நேர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளதால் மாவட்ட ரீதியாக நடத்தப்படும் அமர்வுகளுக்கு மக்கள் அதிகளவில் வருகை தந்து வருகின்றனர். தினசரி 100 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் 85க்கும் அதிகமான குடும்பங்கள் நேரில் வந்து சாட்சியங்களையும் தகவல்களையும் வழங்கி வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.